தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரை உலுக்கிய துப்பாக்கி சூடு, ராணுவ வீரர் உட்பட 3 கைது. நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. யாழில் போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர் சங்கம். யாழ்ப்பாணத்தில் 49 குடும்பங்களை சேர்ந்த 222 பேருக்கு ஏற்பட்டுள்ள நிலை. கொழும்பில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. மகிழுந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து, 2 உயிரிழப்பு. நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து முற்றாக பாதிப்பு. மேல் மாகாணத்தின் 17 போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழன் காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. நாளை நடைபெறவிருந்த பரீட்சை பாடங்கள் 25ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் தொடர்ச்சியான போராட்டத்தையும் யாழ்ப்பாண நகரத்தில் ஊர்வலத்தினையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தயாராகி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீ கந்தன நேசன் புயல் நேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் ஆண்டுதோறும் இடமாற்றம் நடைபெறுகின்றது. எவ்வாறு நடைபெற்றாலும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலே பணி செய்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாணத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் 5 வெளிமாவட்ட சேவையை நிறைவு செய்த ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றனர். இருப்பினும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் வெளி மாவட்ட சேவையை 8 அல்லது 10 வருடங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் உள்ள நெருக்கடிக்குள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இடமாற்ற சபையிலேயே தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது தேசிய இடமாற்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து அதற்கேற்ப இந்த இடமாற்றம் வழங்கப்படுவதில்லை. வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களிலும் ஒரு அரசியல் சார்பான நடவடிக்கைகள் இடம்பெற்றன. எப்போது இருக்கின்ற அரசாங்கம் தங்களுக்கு சார்பானவர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்துவதுடன் அரசியல் சார்பான செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இடமாற்றத்திலேயே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் அன்னளவாக 17,500 ஆசிரியர்கள் இருக்கின்றனர். இவற்றில் 80% மாணவர்கள் பெண் ஆசிரியர்களும் அவர்கள் மடு, முல்லைத்தீவு, தொணுக்காய், வவுனியா, வடக்கு, தெற்கு போன்ற அதிகஷ்ட பிரதேசங்களிலும் மிகவும் இன்னல்களை சந்திக்கின்றனர். இவர்கள் தசாப்தத்துக்கு மேலாக வளி மாவட்டத்தில் வேலை செய்கின்ற போதும் வாழ்வியல் ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்ற நிலையில் அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று தற்போது நாட்டில் சனத்தொகை பற்றாக்குறை. இந்த விடயத்தில் இடமாற்ற பிரச்சனையும் செல்வாக்கு செலுத்துகின்றது. தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அரசியல் ரீதியான நியமனத்தை வழங்குவதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது.
எனவே கடந்த 2021ஆம் ஆண்டு வரலாற்றில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து 100க்கு மேற்பட்ட ஆசிரியர்களின் இடமாற்றத்தை பெற்றுக் கொடுத்தோம். இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான நடவடிக்கைகள் எடுக்காவிடின் 1000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் ஒன்றிணைந்து சுகையின விடுமுறை போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்தின் முன்னால் முன்னெடுப்பதோடு யாழ்ப்பாண நகரில் ஒரு வீதி ஊர்வலத்தையும் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் 49 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இதன்படி யாழ் பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்ட J68 கிராம சேவகர் பிரிவில் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேரும் J69 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் மேலும் 49 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்துள்ளார். கல்கிசே சிறைபால மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட படோவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய சவிந்து தெரிந்து என்பவரே உயிரிழந்துள்ளார். கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றொரு நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மற்ற சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். கண்டி பன்வில பத்தேகம வீதியில் மகிழ்ந்து ஒன்று வீதியை விட்டு விலகி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். குறித்த இந்த விபத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் சந்திரகாந்தி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்படி மண்பேணை அகற்றுவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேல் மாகாணத்தில் செயல்படும் போலீஸ் நிலையங்களின் 17 பொறுப்பதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த இடமாற்ற கோரிக்கைக்கான கூடுதல் விவரங்களை வழங்குமாறு தேசிய போலீஸ் கேட்டுள்ளது. இந்த கோரிக்கையின்படி கொழும்பு பகுதியில் உள்ள பல முக்கிய போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் இடமாற்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். நடத்தை தொடர்பான புலனாய்வு அறிக்கைகள் இந்த இடமாற்றத்துக்கான முக்கிய காரணங்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் இதற்கான குற்றச்சாட்டுகள் குறித்து எந்தவொரு ஒழுங்கு விசாரணையும் இல்லை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இடமாற்றங்களுக்கான காரணங்கள் தெளிவாக இல்லை என்றும் இடமாற்றங்களுக்கு முறையான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 21வது திருத்தத்தின் கீழ் போலீஸ் மா அதிபரை தவிர ஏனைய அதிகாரிகளின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பணிநீக்கம் ஆகியவற்றில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு பரந்த அதிகாரங்களே உள்ளன என குறிப்பிடத்தக்கது. எனினும் ஆணைக்குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக்க கடமையாற்றுகிறார். ஓய்வு பெற்ற அமைச்சக செயலாளர் ரேணுகா ஏகநாயக்க, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் கே கருணாகரன், சட்டத்தரணி தெல்சான் கபில ஜெயசூரிய, ஜனாதிபதி சட்டத்தரணி AAM இலியாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற துணை போலீஸ் அதிகாரி ஜெயந்த ஜெயசிங்க ஆகியோர் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.